அவசியம். யார் முதல்வர்னு சொன்னாதானே மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு வாக்களிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி யார் பெரிய கட்சி? நீங்க பாஜக தமிழ்நாட்டில் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. யாருடைய தலைமையில் அதுதான் சார் கேள்வியா. யாருடைய தலைமையில் ஆட்சி? அதுதான் கேள்வி. நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் EPS. நீங்கள் ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்குறேன். அது வந்து தொடர்ச்சியா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பாத்துருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் குழப்பவே வேண்டாம். இது எந்த கேள்வியும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மீடியாக்கள் என்ன கேட்க வேண்டாம். எடப்பாடி தான் முதல்வர். ஆமாம், திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பலமான கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் சந்தேகம். அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். 94 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில் கூட்டணிகள் ஆட்சி பலமாக இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்லை, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும்.